மக்களே இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எப்பயும் போல மாஸா வந்து இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஆனா ப்ரோமோல மாஸா இருந்து என்ன பிரயோஜனம் சார்? எபிசோட் நல்லா இருக்கணும்ல. போர் அடிக்கிற மாதிரி எந்த கேள்வியுமே கேட்காம சுற்றி 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 விட்டு டைரெக்டாக எதுவுமே கேட்காம எப்போ பார்த்தாலும் எபிசோடு கொண்டு போகிறீங்களே எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக இந்த வாரத்தில் பெருசாக பிரச்சனைகள்லாம் எதுவும் நடக்கலை, ஓகேவா? திவாகர் பண்ண பிரச்சனை தான் ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து உருவாகுச்சு. அண்ட் வினோத், கம்ருதீன், பிரவீன் ராஜ் இவங்கெல்லாம் மார்க்கிங் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனை தொடர்ந்து ஒரு சில சண்டைகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஓகே, ஸோ எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா கத்திக்கிட்டே இருக்கானுங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு ஃபைட் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. லைவெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபைட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1லேருந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் போகுது. ஓகேவா? ஒரு கண்டென்ட்டை ஒரு கன்க்ளூஷனாக டக்குன்னு வந்து கொண்டு வரவே முடியல. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்திக்கிட்டே இருக்காங்க, கண்டினியூஸாக கத்திக்கிட்டே இருக்காங்க. கேட்க முடியல, பார்க்க முடியல, அதை அவ்வளோ கன்றாவியாக வந்து இருக்குது. ஸோ அப்போது அந்த ஷோ வந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் எப்படி மனநிலையில் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் எனக்கு விஜய் சேதுபதி அவர்கள் விசாரிக்கலாம், கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. ஓகேவா? இப்போ என்னென்னா விஜய் சேதுபதி சார் வந்து ப்ரோமோவெல்லாம் பரவாயில்ல தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரோமோவெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல்னா தலைவன் பயிர் விட்றாப்புலையே இன்றைக்கி செம்மையாக இருக்கும் போல், ரோஸ்டிங் தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் எபிசோடை பார்த்தா அப்படியே பொயங்குன்னு வந்து ஆகிடும். என்னென்னா டைரெக்டாக கேட்க மாட்டேங்கிறாங்க. பார்வதி நீங்கள் எந்திரிங்க, எதுக்காக இப்படி கத்தி பேசுகிறீங்க? ஒரு ஹெல்த்தியான ஆர்கியூமெண்ட் பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள், கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். கனியக்கா நீங்கள் ஏன் சூனியம் பண்ணுறீங்க அப்படின்னு எழுப்பி நிப்பாட்டி கேட்கலாம் டைரெக்டாக. கமருதீன் இந்த மார்க் பண்ணுறது, அப்புறம் மூஞ்சிக்கு பின்னாடி போய் வேறு மாதிரி பேசுகிறது, திட்டுறது கெட்ட வார்த்தையில், அதுக்கப்புறம் அடிக்க போகிறது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி டைரெக்டாக சொல்லலாம். வினோத் நீங்கள் திவாகர் கிட்டேருந்து நீங்கள் பிரிஞ்சியே இருங்க, நீங்கள் கிட்ட இருக்கேன் அப்படிங்கிற பேரில் வந்து அவரை மார்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப இழிவாக வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க அப்படின்னு டைரெக்டாக சொல்லலாம். அரோரா சிங்க்லர் நீங்கள் 10 மணிக்கு மேலே தான் வந்து கண்டென்ட்டே கொடுக்குறீங்க, அந்த மாதிரி கண்டென்ட் இங்கே தேவையில்லைம்மா, நாங்கள்லாம் குடும்பம் கொண்டாடும் ஷோவாக நடத்திட்டுருக்கோம், இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துட்டு தான் வந்து இருக்குது. கேளுங்க, டைரெக்டாக கேளுங்க. அதை விட்டு இன்டைரக்டாக சுற்றி விட்டுட்டு அவர் இன்ட்டு கொடுக்குற மாதிரி இன்ட்டு கொடுப்பாராம், இவங்க வந்து புரியாத மாதிரி மறுபடியும் அதையே பண்ணுவாங்களாம். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. மக்களே நீங்கள் இப்போ சொல்லுங்கள், அந்த கண்டஸ்டண்ட்டுங்களை டைரெக்டாக கேட்கணுமா இல்லை இன்டைரக்டாக கேட்டு சுற்றி விடணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரையிலும் டைரெக்டாக கேட்குறதா பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் பல தவறுகள்லாம் நடக்காமல் வந்து இருக்கும், அண்டு கேமும் சுவாரஸ்யமாக இருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.